அரசாங்கம் என்பது மக்களுக்கான அரசாங்கமா இல்ல அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு. எந்த மாதிரியான ஒரு சூழல்ல மக்கள் வாழ தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நாளுக்கு நாள் இந்த மாதிரி மோசமான அரசியல் அரசாங்கத்தினால மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க. ஒரு ஹையர் கிளாஸ்ன்னு இருக்கிற மக்கள் அவங்க லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. அவங்க எதனாலையும் பாதிக்கப்படுறது இல்லை. பிலோ மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க லைஃப் வாழலை. அவங்க சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வாழ்க்கை சுழற்சிக்குள்ள சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் என்னோட அப்பா விஷயத்துலயும் நிறைய தவறுகள் செஞ்சாங்க. என்னோட அப்பா இருந்த ஏரியால இருக்க மக்கள், அவரை சுத்தி இருந்த மக்கள் எங்க அப்பாவோட விஷயத்துக்கு சம்மந்தப்படாம இருந்தாங்க இல்லைங்களா, உயிரையே விட்டுருக்காங்க. அந்த கேஸ்க்கு சம்மந்தப்படாதவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க, உயிரை விட்டுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ இதை நான் எல்லாத்தையுமே ஒரு ரீதியா ஒரு தராசுல வச்சு பேலன்ஸ் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு அந்த மக்களுக்கான நியாயமும் வேணும். என்னோட அப்பா எதை நோக்கி போனார், அவர் தேர்ந்தெடுத்த பாதையை பத்தி நான் யோசிக்கல. அவர் எதுக்காக அந்த பாதையை தேர்ந்தெடுத்தார்? சித்தப்பா சீமான் சொல்வார் இல்லைங்களா, இப்போ நம்ம தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவங்க தமிழ் ஈழத்துல துவக்கைகளை ஏந்தி ஆயுதத்தை ஏந்தி போராடினாங்க. ஒருவேளை அப்பா இருந்திருந்தா அப்படியான சூழ்நிலை வந்திருக்குமோ எனக்கும் என்னன்னு தெரியல. ஆனா கருத்தியல் ஏந்தி போராடக்கூடிய தன்மையில என் மனநிலைமை இப்ப இருக்கு.